ஃப்ரெண்ட்ஸ், இரண்டாம் நிலை காவலர், இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொதுத் தேர்வு 2019 அதற்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ 6/3/2019 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் இரண்டாம் நிலை காவலர் மாவட்ட மற்றும் மாநகர ஆயுதப்படை இதுக்கான வேலைகளை பற்றி இங்கே கொடுத்துருக்குறாங்க. காவல்துறையில் வந்து இரண்டாம் நிலை காவலர் மாவட்ட மாநகர ஆயுதப்படை 2455 பெண்கள் அல்லது திருநங்கைகள் இவங்களுக்கு வந்து வேலை எடுக்கிறாங்க. அடுத்து வந்து இரண்டாம் நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அதில் வந்து 5952 பேர் எடுக்கிறாங்க. அப்புறம் சிறைத்துறையில் வந்து இரண்டாம் நிலை சிறை காவலர் 22 பெண்கள், ஆண்கள் வந்து 186. அப்புறம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தீயணைப்பாளர் 191 ஆண்கள் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம்னா இதில் 2455 பெண்கள் எடுக்கிறாங்க. அப்புறம் சிறப்பு காவலர் படையில் 5952 ஆண்கள் எடுக்கிறாங்க. தீயணைப்பாளர் வந்து 191 பேர் எடுக்கிறாங்க. இதில் வந்து என்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எழுத்து தேர்வு வந்து 80 மார்க்குக்கு இருக்கும். எழுத்து தேர்வில் வந்து நம்ம பொது அறிவு கேள்வி, உளவியல் கேள்வி இதெல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து இதில் பாஸ் பண்ணிட்டோம்னா உடற்கூறு அளத்தல் இதுக்கு மதிப்பெண்கள் இல்லையா, ஆனால் வந்து இது வந்து உடற்கூறு அளவு தகுதி தேர்வாகும். இதில் நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா பாஸ் பண்ணணும், அதான் முக்கியம். ஆனால் இதில் வந்து மார்க் எடுத்துக்கிற மாட்டாங்க. அப்புறம் வந்து உடல் தகுதி தேர்வு இதுக்கும் மார்க்ஸ் கிடையாது, ஆனால் வந்து நம்ம தகுதி இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கிடுவாங்க. அடுத்து வந்து உடல் திறன் போட்டிகள், ஆனால் அந்த போட்டிகள் வைப்பாங்க. நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் இதுக்கெலாம் வந்து மார்க்ஸ் இருக்குது. 15 மார்க்கு மொத்த மார்க் இருக்குது. அப்புறம் சிறப்பு மதிப்பெண்கள் 5 மதிப்பெண்கள். அது எதுக்குன்னா நம்ம NCC NSS அதெல்லாம் சொல்லுவோம், அதில் வந்து இருந்தோம்னா அதுக்கு மார்க்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா நமக்கு போஸ்டிங் கிடைக்கும். இதில் நம்ம சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 18,200லேருந்து 59,200 வரைக்கும் அவங்க அந்த கிரேடு கொடுத்துக்கிறாங்க. 10ஆம் வகுப்பில் கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு மேற்பட்ட கல்வி தகுதி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. விண்ணப்பதாரர் 10ஆம் வகுப்பில் தமிழை ஒரு மொழிப்பாடமாக படித்திருக்க வேண்டும். இல்லையெனில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடத்தப்படும் இரண்டாம் நிலை தமிழ் தேர்வில் பணியில் சேர்ந்த நாளிலிருந்து 2 ஆண்டுகள் தேர்ச்சி பெற வேண்டும். அதாவது கண்டிப்பாக தமிழ் ஒரு பாடமாக படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். அப்படி இல்லாட்டி அதுக்கு தனியாக ட்ரைனிங் எடுக்கணும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் SC ST இஸ்லாமியர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினருக்கு வந்து 26 வயசு 26 வயதுக்கு 26 வயது கொடுத்துருக்குறாங்க ஏஜ் லிமிட். அடுத்து வந்து ஆதி திராவிட அருந்ததியர் மற்றும் பழங்குடியினர் ST ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இவங்களுக்கு வந்து 29 வயது. அப்புறம் ஆதரவற்ற விதவினர் 35 வயது. முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மத்திய துணை இராணுவ படையினர் அவர்களுக்கு வந்து 45 வயது வரைக்கும் இந்த தேர்வு எழுதலாம். இந்த இடஒதுக்கீடுலாம் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு எத்தனை % அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 31, 26 அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு உடல் திறன் போட்டி என்ன இருக்கும் அப்படின்னா கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் அந்த 1500 மீட்டர் ஓட்டம் 7 நிமிஷங்களில் ஓடி முடிக்கணுமா. பெண்கள் வந்து 400 மீட்டர் தூரத்தை வந்து 2 நிமிடம் 30 வினாடிகளை ஓடி முடிக்கணும். ஓகே. ஸோ அப்புறம் வந்து இடஒதுக்கீடு, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அதை பற்றி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.